உலகின் வாழ்வு ஒரு சுருக்கு கயிறு போன்றது. அதனின்று நம்மை விலகச் செய்து பேரின்ப நிலையாகிய இறை நெறியை போதிப்பதுதான் ஆன்மீகம் ஆகும். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற உணர்வோடு பாவ புண்ணியம் தர்மம் அதர்மம் ஆகிய நியதிகளுக்கு உட்பட்டு வாழும் முறையே இறை நெறி ஆகும். இவ்வுலகில் உயிர்கள் அனைத்தும் இறைவனின் ஆணையினாலே இயங்குகின்றன. அவனின்றி உயிர்கள் ஏது? இவ்வுலகில் செயல்கள் அனைத்தும் பரம்பொருளின் ஆணையின் விளைவுகளே. ஒவ்வொரு அணுவிலும் கூட வியாபித்து அவைகளுக்கு உருவமும் வண்ணமும் கொடுக்கின்றார். இந்த உலகம் வேறு, அந்த இறைவன் வேறு அல்ல. இந்த உலகமே அந்த இறைவனின் நிழல்தான். இந்த உலகம் இருப்பது உண்மையாகும் போது அந்த இறைவன் இருப்பதும் உண்மைதானே. இந்த உலகமானது எத்தனை ஆயிரம் யுகங்கள் இருந்தாலும் அத்தனை யுகங்களிலும் அந்த இறைவன் இந்த உலகை புதிய உலகமாகவே பாதுகாத்து வருகின்றான். பரம்பொருளாகிய இறைவன் சர்வமயமானவன், எங்கும் வியாபித்து அருள் புரிகின்றான். பிறகு ஆலயங்கள் ஏன், திருவிழாக்கள் ஏன் என சிலர் கேள்விகள் கேட்கக்கூடும். அதாவது இறை சிந்தனை அதிகப்படுத்தும் காரணிகள்தான் ஆலயங்கள் ஆகும். கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பே திருவிழாக்கள் ஆகும். சஞ்சலமான நிலையற்ற புத்தியின் புகலிடம்தான் இந்த உடல். சஞ்சலங்களை போக்கி மன நிம்மதியை தரும் இடம்தான் ஆலயங்கள்.